வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன், நலமுடன், வாழ்க வையகம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். நிறைஞ்ச செல்வத்தோடும் ஆரோக்கியமாகவும் எல்லாரும் சுகபோகத்தோட வாழணும்னு நான் சாமியை வேண்டிக்கிறேன். நம்ம இன்று ஒரு தகவல் சுகமா யூடியூப் சேனல்ல கொஞ்ச நாள் நம்ம பலன் தரும் பதிவும் நிறைய போடுறேன். அப்புறம் 48 நாள் விரதம் இருந்தாலும் நடுவில் எந்த ஒரு இதுவுமே நான் போடலை. ஃபுட் ரிலேட்டடாவோ இல்லை ரெமிடிஸ் ரிலேட்டடாவோ. சரி, அதனால ஃபுல்லாக அது பற்றின பலன் தரும் பதிவுகள், அதுக்கப்புறம் கடன் தீர்க்கும் பதிகம், அது எந்த கடவுள் எல்லா டீட்டெயில் நான் கொடுத்துருந்தேன். எல்லாரும் அதை போய் பாருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ண போறவங்களுக்கும் சரி, என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா என்னோட சேனல் எப்போ நான் அந்த பலன் தரும் பதிவுகள் போட்டனோ அப்போதுலேருந்து தான் என் சேனல் நல்ல பீக்கில் போயிருக்கு. அதுக்கு எல்லாருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். என்னோட வணக்கத்தையும் நான் உறுதியாக்கிக்கிறேன். சரி, இப்போ நாம் என்ன, சாதாரண தக்காளி சாதம் தாங்க. அதாவது 2 மெத்தட்ல செய்யலாம். நான் 2 மெத்தட்லயுமே செஞ்சிருக்கேன். இது நார்மலா நம்ம ரைஸை வெடிச்சிட்டு இது மசாலா மட்டும் ரெடி பண்ணிட்டு நம்ம செய்யறது ஒரு முறை. ஓகேங்களா? இது ஏன்னா இதுல என்னன்னா ஒரே ஒரு பெனிஃபிட் இருக்கு. இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ரைஸை வெடிச்சுட்டா நம்ம பக்குவமா பார்த்து வெடிச்சுட்டு இது கலந்துட்டோம்னா வெந்தும் இருக்கும், நெட்டா, அதாவது பொல பொலன்னு இருக்கும், வெந்தும் இருக்கும். என்ன, குக்கர்ல நம்ம ஃபுல்லா செய்யும் போது என்ன ஆகும்னா சம்டைம் குழஞ்சு போயிடும். அது அது ஒரு பிரச்சனை இருக்கு. அது கரெக்டா செஞ்சா பர்ஃபெக்டா வரும். நான் ஒரு தடவை குக்கர்ல செய்யறதும் போடுறேன் தக்காளி சாதம். எங்க வீட்ல நான் தக்காளி சாதம் நான் தான் செய்வேன். ஏன்னா என் பசங்களுக்கு நான் செஞ்சா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அதனாலே நான் தான் செய்வேன். நல்லாவும் வெந்தும் இருக்கும். குக்கர்ல நான் செஞ்சிருக்கேன். வெந்தும் இருக்கும், நல்லா பொல பொலன்னு இருக்கும் சாதம். அதனால என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் செய்யறது. அதாவது சாட்டர்டே சண்டே ஆனா நான் தான் செய்வேன். என் பசங்களுக்கு பிரியாணியா இருந்தாலும் சரி, வெஜிடபிள் பிரியாணியும் சரி, மஷ்ரூம் பிரியாணி, வெஜிடபிள் பிரிஞ்சு எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ இப்போ இது என்னன்னா ஒன்றும் இல்லைங்க. இஞ்சி பூண்டு நல்லா மெசிச்சுக்குங்க. ஓகேங்களா? அதாவது ஒன்றும் பதிகமா மெசிஞ்சுங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ஃபுல்லாக மிக்சியில் நல்லா குழைய குழைய மிதிக்கக்கூடாது. நம்ம ஒன்றும் பதிகமா நம்ம இடிக்கல் இருக்கு இல்லையா, அந்த எங்க லெஃப்ட்ல இருக்கு பாருங்க, அந்த இடிக்கல்லுல நாங்கள் என்ன எப்படின்னா அழகா சூப்பராக இருக்கும். டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு. ஏன்னா நம்ம ரொம்ப ஒன்றும் கிலோ கணக்கில் செய்ய போகிறது இல்லை, சும்மா கொஞ்சம் தான் செய்ய போகிறோம். அதனால அழகா இஞ்சி பூண்டு நல்லா நச்சு வச்சுக்கோங்க. தக்காளி, வெங்காயத்தை விட தக்காளி ஒரு 1 எக்ஸ்ட்ரா போடணும். இப்போ 4 வெங்காயம் போடுறீங்கன்னா ஒரு 6 தக்காளி போடுங்க. ஏன்னா தக்காளி அதிகமாக இருக்கணும். அதுதான் அங்கே இம்பார்ட்டன்ட். அப்பதான் அந்த ஒரு புளிப்பு தன்மையும் வரும், சுவையும் கூட சேர்ந்து சூப்பரா வரும். முதல்ல என்ன பண்ணுங்க, தாளிக்கிறதுக்கு நான் ஒரு 5 பொருள் போட்டு எப்பவுமே குக்கர்ல தக்காளி சாதத்து கூட என்ன பண்ணுவேன்னா பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, அதுக்கப்புறம் சோம்பு, கிராம்பு போட்டு முதல்ல நல்லா எண்ணெயில பொரிச்சு எடுத்து அதெல்லாம் எண்ணெயில போட்டு தாளிச்சுட்டு உடனே வெங்காயத்தை போட்டுருவேன். வெங்காயம் நல்லா போட்டு நல்லா, அதாவது நம்ம பிரியாணி அளவுக்கு வறுக்கக்கூடாது, ஒரு 60-70% வறுத்தா போதும். ஏன்னா அது சாதத்துல தென்படணும். அப்பதான் அது கொஞ்சம் டேஸ்ட் கருத்து முறுக்குன்னு தான் நல்லா இருக்கும். அது நல்லா அந்த வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க, அது பண்ணும்போதே நீங்க கல் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் எல்லாமே போட்டுக்கலாம். ஏன்னா அப்பதான் அந்த எண்ணெயில சேர்ந்து நமக்கு காரம் சேர்ந்து பர்ஃபெக்டா வரும். அது நல்லா வந்ததுக்கு அப்புறம் நல்லா தக்காளியை போடுங்க. தக்காளி நல்லா போட்டுட்டு இது பாருங்க, அந்த எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வருது பாருங்க. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் நடுவுல தான் எடுத்தேன். சரி, இது சொல்லிக்கலாம், ஏன்னா எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது சொல்லணுங்கிறதுக்காக தான் அந்த டயத்துல நான் அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணி பையனை வச்சு எடுக்க வச்சேன். முன்னாடிலாம் எடுக்கல. சரி, ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மெத்தடு தான். சரி, நான் இது எப்படி செய்யறேன் அதனால இது போடலான்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தக்காளி போட்டு பண்ணதுக்கு அப்புறம் நல்ல கொத்தமல்லி கடைசியா இறக்கறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி நல்லா கட் பண்ணி போடுங்க. இப்ப பாருங்க, இது கிளறி நீங்க சாப்பிட்டு பாருங்களேன். பாப்பாப்பா, ஒரு குண்டா சோறு கூட காலி ஆயிடும். இது அவ்வளவு டேஸ்ட். இதுல என்ன 2 பெனிஃபிட் சொன்னேன் இல்லையா? ஒண்ணு, சாதம் நம்ம வெடிச்சா மாதிரியே எப்பவுமே இருக்கும். வெந்தும் இருக்கும். அது ஆறுனாலும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த குக்கர்ல நம்ம வேக வச்சு எடுக்கும்போது அந்த சுட சுட சாப்பிடும்போது தான் நமக்கு அந்த நல்லா வெந்து வர கொஞ்சம் எடுத்து வச்சு ஈவினிங் சாப்பிடலாம்னும் போது ரொம்ப நெட் ஆயிடும். அது ஒண்ணு. பட் இந்த மாதிரி பண்ணும்போது சாதம் நீங்க எந்த அளவுல வெடிச்சு வச்சிருக்கீங்களோ அதே அளவுலயே தான் இருக்கும் வச்சிருந்தாலும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. சாதம் நீங்க எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். 2வது அது நீங்க இது பாருங்க, அது அந்த போட்டோ காமிச்சிருக்கேன் பாருங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுதான் அங்க கண்டிஷன். வேணா உங்களுக்கு கொஞ்சம் தயிர் வேணா சேர்த்துக்கலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கங்க. இந்த மெத்தட்ல நீங்க செஞ்சு பாருங்க. குழந்தைங்க இது தக்காளி சாதம் அந்த குக்கர்ல செஞ்சு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி குடுங்களேன். ஒரு தொட்டு சோறு
நல்லா சாப்பிடுவாங்க பசங்க. ஏன்னா எல்லாமே நம்ம இடிச்சு ஃப்ரெஷ்ஷா செய்யும்போது, அவ்ளோ சூப்பரா இருக்கும். பாருங்க கலர்ஃபுல்லாவும் இருக்கும். ரைஸ் எப்படி பொல பொலன்னு அழகா வந்திருக்கு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அ இது ரொம்ப நாளா போடணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். சரி எல்லாருக்கும் தெரியும். பட் பிகைனர்ஸ் இப்ப நம்ம சேனல்ல நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இத நான் போடணும்னு சொல்லிட்டு போட்டேன். ஸோ முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம சேனல் இப்போ 600 பிளஸ் சப்ஸ்கிரைபர்ஸோட போய்க்கிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப என்னோட மனமார்ந்த நன்றிகள். சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா பெல் பட்டன் அழுத்துங்க. நான் போடுற நிகழ்ச்சி உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு ஏதாவது கோவில பத்தின தகவல் வேணும், இல்ல ஆன்மீக குறிப்புகள் வேணும், இல்ல கடன் சம்பந்தமானது ஏதாவது வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நான் அதுவும் உங்களுக்கு பண்றேன். அடுத்தடுத்து நெறைய வீடியோஸ் வரப்போகுது. கடன் தீர்க்கும் பதிகம். ஏன்னா மக்கள்ட்ட எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ். ஸோ அத நான் செலக்ட் பண்ணி, கலெக்ட் பண்ணி, உங்களுக்காக சர்ச் பண்ணி, நல்ல கோயில் எல்லாமே உங்களுக்கு நான் போடுறேன். பார்த்து பலன் பெறுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திரும்ப திரும்ப நான் சொல்றேன். நம்ம சேனல் சீக்கிரமா டாப்ல வரணும். நீங்க எந்த அளவுக்கு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தர்றீங்களோ, அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா வரும். நன்றி, வணக்கம்.